ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிரேசி யூடியூப் ஸ்டுடியோ. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கு எஃப்எம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. குக்கு எஃப்எம் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி இருக்கும். நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். குக்கு எஃப்எம் இஸ் கோயிங் டு லான்ச் தி ஐபிஓ இந்த இயர் ஆஃப் 2026 ஆஃப் ஜான்வரி டு மார்ச். இந்த குவார்ட்டருக்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஐபிஓ லான்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஐபிஓ பற்றி இருந்துட்டு பார்த்திங்கன்னா கோட்டக் மஹேந்திரா, ஜேஎம் ஃபினான்சியல், ஆக்சிஸ் கேபிட்டல், ஜெஃப்ரி இந்த 4 கம்பெனிக்கிட்டே இருந்துட்டு பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல் கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லல. சரி, குக்கு எஃப்எம்முக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ஸ்பான்சர் த மணி. அந்த ஐபிஓக்கான காசெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா அது நீங்கள் மணி கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்கணும். ஏன்னா நான் இந்த ஸ்டாக்கோட நியூஸ் இருந்துட்டு மணி கண்ட்ரோலில் இருந்தால் எடுத்தேன். அவங்க எப்படி எடுத்தாங்கன்றது விஷயம் எனக்கு தெரியாது. ஓகே, இந்த கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த இது கேட்டப்போ இவங்க ஏன் இருந்துட்டு பதில் சொல்லக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, இவங்க வேறு கம்பெனி, குக்கு எஃப்எம் வேறு கம்பெனி. குக்கு எஃப்எம் கிட்டே கேட்குற கேள்விக்கு குக்கு எஃப்எம் தான் பதில் சொல்லணும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆன இயர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2018. ஓகேங்களா? யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபவுண்டர் யாருன்னா வினோத் பியூஸ், விகாஸ் கோயல், வினோத்குமார் மீனா. ஓகேங்களா? இந்த 3 பேர் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆன புதுசில் நிறையா இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ புக்ஸ், எஃப்எம் மாதிரி எல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனியோட வினோதமான ஒரு விஷயம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்குன்றதுக்கு பதிலாக அவங்க ஃபஸ்ட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எவ்வளோ ஃபைல் ஆகிருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டினா தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் ஆக முடியும். ஓகேங்களா? இந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது எனக்கு தலையை சுற்றிருச்சு. நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. 2023 மட்டுமே ப்ராஃபிட்டு 49 crores ஆமாம், லாஸு 117 crores ஆமாம். 2024 ப்ராஃபிட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 104 crores, லாஸு 96 crores. 8 கோடி தான் மிஞ்சி இருக்குது. ஆனால் இது பரவாயில்ல. ஆனால் 2023 கிட்டத்தட்ட 68 கோடி இருந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருக்குது. நஷ்டம் வெறும் 49 கோடின்னு தான், ப்ராஃபிட் 49 கோடி, நஷ்டம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 68 கோடி. சம்பாதிச்சதோட பல மடங்கு. இது எப்படி இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கன்னு தெரில. ஆனால் இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐபிஓவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த 4 கம்பெனி தான், நான் சொன்ன 4 கம்பெனி தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. கோட்டக்கு, ஜேஎம் ஃபினான்சியல், ஜெஃப்ரி, ஆக்சிஸ் கேபிட்டல். ஓகேங்களா? இந்த 4 கம்பெனி தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க எவ்வளோ கோடி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்க திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3000 crores, அதாவது $330 million இருந்துட்டு பார்த்திங்கன்னா நிதியை திரட்டுறதுக்காக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா 2024 ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஐபிஓலாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலியமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா 29,000 crores இருந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது 2024 பார்த்திங்கன்னா 29,000 crores இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் மூலியமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஐபிஓ மட்டுமே ரைஸ் இருக்குது. 2025 இருந்துட்டு பார்த்திங்கன்னா 40,000 crores இந்த இயரில் மட்டுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிருக்குது. அது என்னென்ன க்ரோ, லென்ஸ்கார்ட், அர்பன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மூலிமா இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 15 ஸ்டார்ட் அப்ஸ் மூலிமா இருந்துட்டு 40,000 crores மட்டுமே ரைஸ் ஆகுது. இப்போ 2026 இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓயோ, ஃபோன்பே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த பப்ளிக் பீப்புள் ஆகட்டும், இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி கம்பெனி ஆகட்டும், இவங்கெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சூதாட்டம் படுற மாதிரி இருக்குது. அதாவது காசை சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இது எந்த அளவு ஆரோக்கியன்றது தெரியல. இந்த ஐபிஓன்ற இஷ்யூவே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட சூதாட்டம் மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த இதில் இருந்துட்டு பணம் போட்டால் தான் நமக்கு சீக்கிரமாக வரும்ன்றதுனால. ஸோ இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க இந்த ஐபிஓலேயும். ஃப்ரெஷ் ஃபார் சேல்,
நியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த குக்கு எஃப்எம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க பல்வேறு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்லை ட்ராமாஸ் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஜான்வரி டு மார்ச்க்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குக்கு எஃப்எம்மோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தலையை சுற்றுது. எனக்கு என்ன பேசுகிறதுங்கிறதே தெரியல. எப்படி ஆனால் இப்படி கம்பெனி நடத்திருக்காங்கன்றதும் தெரியல. ஏன்னா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 49 crores, ஆனால் லாஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 117 crores அது இப்போ அதாவது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி நடந்திருந்தால் கூட பரவாயில்ல. பட் 2 years முன்னாடி நடந்திருக்குதுன்றது இது எந்த விதத்தில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும் என்னன்றது எனக்கு சரியாக சொல்ல தெரில. ஸோ நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. பட் குக்கு எஃப்எம் வரும்போது நீங்கள் யோசித்து முதலீடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? we will see you in next video. Bye, see you.